ஹாய் ஹலோ வணக்கம். இனிய காலை வணக்கம். என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் என் அன்பு தம்பி கதிரவனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ கண்ணா. நல்லா இருக்கணும். நீ நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுத்து உன்னோட அச்சீவ்மெண்ட்டை நீ இலக்கை நோக்கி நீ அடையணும். என்னோட பையனுக்கு என்னோட சகோதர சகோதரிகளும் சேர்த்து நான் மொத்தமாக எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன். எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் உனக்கு இருக்கும். படிப்பு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு படிப்பு தான் மூலதனம். படிப்பு கல்வி இருந்துச்சுன்னா நம்ம எதையும் சாதிக்கலாம். கல்வி இருந்தால் நமக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையே வரும். அதனால் படிப்பை கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறது உனக்கு பிளெஸ்ஸிங், எல்லாத்துடைய பிளெஸ்ஸிங்கும் உனக்கு இருக்கும்யா. அப்புறம் நான் சில குறிப்புகள் சொல்லலான்னு இருக்கேன், கேளு. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வீட்டில் துளசி செடி வச்சுருக்கிறவங்க பின்வாசல் இருந்துச்சுன்னா அந்த பின் பக்கம் தான் துளசி எப்போதுமே இருக்கணும். அதுவும் ரைட் சைடு இருக்கணும். வீட்டுக்கு நம்ம இப்போ உள்ளே நுழையிறோம் அப்படின்னா நேராக உள்ளே போகிறப்ப நமக்கு ரைட் சைடில் தான் துளசி செடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு நேராக பின்வாசல் இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், நேராக தான் அந்த துளசி செடியை நம்ம வைக்கணும். அது வச்சோம்னா நல்லது, நமக்கு சாமியோட அனுகரணை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பின்வாசல் இல்லை, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், முன் வாசல்லையே ரைட் சைடு, இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் நுழையிறப்ப நமக்கு ரைட் சைடு துளசி செடி இருக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கணும். கிழக்கு வடக்கு பார்த்து தான் வைக்கணும். அதுவுமே ஒரு வாஸ்து பிரகாரம் தான் வைக்கணும். வாஸ்து பிரகாரம் வைக்கலைன்னா அது சிக்கலாகி போயிடும், நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்காது. துளசி செடியாகட்டும், எந்த செடியாகட்டும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது திடீர்னு கருகி போச்சு, ஏதோ ஒன்று காஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய பேர்டு வைப்ரேஷனை அவங்க உள்வாங்கிக்குவாங்க. ஒரு மீனோ எந்த ஒரு பறவையோ ஒரு மீனோ வளர்த்துறோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறது திடீர்னு இறந்து போயிடும். அப்படி இறந்து போச்சு, அப்படி எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிற எஜமானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தன்னுடைய வாயிலா ஜீவனுங்களாம் அப்படி தாங்க செய்யும். வீட்டில் ஏதோ ஒன்று அதுக்கு இறந்து போயிடுச்சு அப்படின்னா, எஜமானுக்கு கொடுக்குற கஷ்டத்தை எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன், நான் போகிறேன், என்னோட இதை முடிச்சுக்கன்னு சொல்லி தன்னுடைய ஆயுசை குறைச்சிட்டு போயிருங்க. அது செடியாகட்டும் சரி, மீன், நாய், மற்ற எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படி தான். நம்ம வீட்டில் ஒரு பெட்டு வளர்த்திட்டோம்னா அதுக்கு நம்மளை அவ்வளோ உயிராக நம்மளை பார்த்துக்கும், நமக்காக அதுக்கு உயிர் கொடுக்கும். மனுஷன் அப்படி இல்லைங்க, சூதுவாதி வினயம் பிடிச்சவங்க தாங்க மனுஷன். அதனால் வாயிலா ஜீவன்களை வளர்த்துறவங்களுக்கு நான் இந்த இது சொல்கிறேன். அதே மாதிரி செடி வளர்த்துறவங்களும் சொல்கிறேன். ஒரு செடி காஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்காக அது போயிடுச்சு, ரொம்ப நன்றின்னு சொல்லி அதுக்கு நம்ம விட்டுறணும். அதே மாதிரி துளசி செடி கருகி போச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட இருந்து வர பேட் வைப்ரேஷன் அது அப்சர்வ் பண்ணிவிட்டு தன்னை அப்படியே கருக்கிட்டுருச்சு அப்படிங்கிறத அர்த்தம். அப்படி தான் சொல்லுவாங்க, பெரியவங்களும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் அதை தான் சொல்கிறேன். யாராவது உள்ள நுழையிறப்பே ஆஹா இவங்க வீடு இப்படி இருக்குது, ஆஹா இப்படி இருக்குன்னு அந்த ஒரு பேட் தாட்டு, பேட் வைப்ரேஷன் அது அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி செடிகளுக்கும் இருக்குது. முக்கியமாக துளசி செடி, இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட், இந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு நிறையாவே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இடம் இருக்கிறவங்க செடிகளை நல்லா வளர்த்துங்க. துளசி செடி எப்போயுமே நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் இருந்து நுழையிறப்ப நமக்கு ரைட் சைடு தான் இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடாது. ரைட் சைடு தான் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பின்வாசல் இருக்கிறப்ப பின்வாசலில் தான் பின்வாசல் இருந்துச்சுன்னா கட்டாயம் துளசி செடி பின்வாசலில் தான் இருக்கணும், முன்னாடி இருக்கக்கூடாது. பின்னாடி இருந்துச்சுன்னா அது நமக்கு விசேஷம். பின்னாடி நம்ம கதவை திறக்கிறப்ப ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறப்ப நம்ம துளசி முகத்தில் நம்ம முழிக்கலாம், அது ரொம்ப நல்லதுன்னு கூடுங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கூடயே இருக்கிறது நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கூடயே இருக்குங்க. அதனால் நம்மளால் முடியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது என்னால் இன்றைக்கி முடியும், ஈஸியாக நான் முடிச்சிடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லையே, இது நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருந்து நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போயிடும், அந்த மாதிரி தாட்டே நமக்கு வரக்கூடாது. நல்லா இருப்போம், அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு ஐயோ அவன் அப்படி இருக்கான், ஐயோ இப்படி இருக்கான், ஐயா அவன் நல்லா இருக்கிறத நம்ம கெடுக்கணும், அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அதே பிரபஞ்சம்னு ஒன்று நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அந்த பிரபஞ்சம் நம்மளவே அழிச்சிரும். இப்போ நம்ம நாசமாக போகணுமா, ஆமாம் அப்படியே ஆகட்டும், அது நமக்கு அடிமை. அந்த பிரபஞ்சம் நமக்கு அடிமை. நம்மளுடைய உள்ளுணர்வு தான் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க, அது நமக்கு அடிமை. அப்படியே ஆகட்டும், சரி சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதனால் நம்ம மனசில் நல்ல எண்ணம் வைக்கணும், நம்பிக்கை வேணும், எந்த கவலையும் இல்லாமல் நல்லதாகவே நடந்துருச்சு, இன்றைக்கி நல்லா இருக்கான்,
இன்றைக்கு நாள் நல்லா தான் இருக்குது, நேற்று முடியாத காரியம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுப்பா, நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும் நம்ம மனசுக்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள். அன்றைக்கி நாள் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறப்பே நம்மளுடைய இன்றைக்கி செயலை நினச்சி நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறப்ப ஓகே இன்றைக்கி ஆல்ரைட், நமக்கு அந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிடும், இனி பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எனக்கு இது நிறையா தடவை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸுகளை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி இருக்கவே நாளைக்கு இருக்க மாட்டாங்க. விடிஞ்சு எந்திரிச்சா நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாத இந்த உலகத்தில் எதுக்குங்க போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூழ்ச்சி, எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம். எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். யாருக்கும் ஒன்றும் அள்ளி கொடுக்க போகிறது இல்லைங்க. அதனால் வேண்டாம், வன்மம் வேண்டாம். யாராக இருந்தாலும் ஈகோவை விட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகேங்களா? அதனால் நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்லது நிறையா உணர்த்திருக்கு. நம்ம அதை நம்பிக்கையோடு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நேராக நம்ம எங்கே முறையிடணும், அந்த பிரபஞ்சமாகிய கோயிலுக்கு போகலாம். மனசு சரியில்லையா, ஒரு சிவன் கோயிலோ, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களோ, எந்த கோயிலுனாலும் சரி, அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்து மனசார வேண்டிக்கிங்க. என்னுடைய உங்களை கஷ்டங்கள்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதா கூட ஓகேங்க. நான் பல தடவை நான் இதை சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான் எல்லாமே. நான் யாருக்கிட்டையும் வந்து என்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழுக மாட்டேன். போதும், நான் அப்படி அழுது ஏமாந்ததெல்லாம் போதும். அதனால் நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நேராக கடவுள்கிட்ட போய் விட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் மைண்டு மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். பூ போல் ரிலாக்ஸாக இருக்கும். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. சாமிகிட்ட சொல்லிட்டு விட்டோமா, சரி ஓகே, இனிமேல் நம்மளை வந்து சாமி பார்த்துக்குவாங்க, அவங்க நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும், கூடவே நமக்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கணும். நம்ம எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனசில் நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் செயல்படுங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. பாய்.